கொடுங்க. ஐயனார் கோயில் வீதி பாருங்க, அந்த ரோட்டை அந்த வீட்டை பாருங்க. கடவுளே, மண் ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொளி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் மழையினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு சில உதவி திட்டங்கள் வந்து செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக கொடிகாமம் பகுதி மற்றும் மிரிசூல் பகுதிகளில் வந்து அழைப்புகள் வந்திருந்தது. அதை அடுத்து இதுகள் வந்து செய்ய வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்குது. குறிப்பாக வைத்திய ரச்சனாவுடைய காணொலிகள் பார்த்து அவர்கள் மூலமாக வந்து இன்றைக்கு பிரான்ஸில் இருந்து நேற்று நாள் ஒரு அழைப்புன்னு வந்தது. பேர் சொல்லாமல் நினைக்கிறேன். சந்திரபோஸ் குடும்பம் அம்மா அவரால் வந்து 50,000 ரூபா காசு வந்து அனுப்பியிருந்தாங்க. அந்த காசை கஷ்டப்பட்டவர்களுக்கு, அதாவது மழையினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் குறிப்பாக வைத்திய ரச்சனாவோட சேர்ந்து செய்யுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அவர் தொடர்ச்சியாக ரச்சனாவோட வீடியோக்கள் வந்து பார்க்குறவங்க, என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறவங்க, அப்போது ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா அதாவது ஃபோன் பண்ணி கதைப்பாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்க ஒரு 50,000 ரூபா காசு நேற்றைய நாளில் அனுப்பியிருந்தாங்க. இன்றைய நாளில் வைத்திய அர்ச்சுனாவோட சேர்ந்து இந்த கொடிகாமம் மிரிசூல் பகுதிகளில் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து உதவி திட்டம் செய்யுங்கன்னு சொல்லி அந்த ரீதியில் நான் இப்போ மருதாமரத்தை நிற்கிறேன். இப்போ மழை தான் பெஞ்சோன்னு இருக்குது. குறிப்பாக 3 கிலோ அரிசி, ஒரு சோயா மீட் பேக்கெட், அடுத்தது 1/2 கிலோ பருப்பு, இந்த ரீதியில் 50 பார்சல் வந்து 50 பொதிகள் வந்து கட்ட சொல்லிக்க நடந்து கொண்டிருக்குது. குறிப்பாக முதல்வன் கடை மருதாவனம் முதல்வன் கடை எல்லாருக்குமே தெரியும். தம்பி அவருடைய அப்பா எல்லாம் வந்து உண்மையிலே வந்து அந்த சமூக சேவைகள் எல்லாம் வந்து செய்து கொண்டிருக்கிறவ. நான் கேட்டதுக்கு நாங்கள் விலை குறைச்சி தந்துக்கணும். 49,000 ரூபா முடியுது. 50 பார்சல் சொல்லியிருக்கிறேன். 3 கிலோ அரிசி, ஒரு சோயா மீட் பேக்கெட், 1/2 கிலோ பருப்பு, இந்த ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 பொதிகள் வந்து கட்டி கொண்டிருக்கிறாங்க. 49,000 ரூபா முடிஞ்சிருக்குது. அம்மா நீங்கள் தந்த 50,000 ரூபா 49,000 ரூபா முடிஞ்சிருக்குது. அந்த 1,000 ரூபாயை நான் வேறு ரீதியில் ஏதாவது கஷ்டப்படுறாங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பேன்றதை வந்து சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் நீ தொடர்ந்து பார்க்கலாம். யாராவது எங்கள் சேனலை வந்து முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இப்போ பொதிகள் வந்து கட்டி கொண்டிருக்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே நாங்கள் மீதியாக தொடர்ச்சியாக நாங்கள் அந்த உதவி திட்டங்கள் செய்கிறதை வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ள இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் மருதாமடம் சந்தை இருக்குது. இந்த சந்தைக்கு முன்பகுதியிலே இருக்குது முதல்வன் ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லி. இந்த கடையில் நாங்கள் இப்போ பொருட்கள் எல்லாமே வந்து கட்ட சொல்லியிருக்கோம். நடந்து கொண்டிருக்கு வேலை. என்ன முடியுதா வேலை? எவ்வளோ முடியும்? சரி, குயிக்க முடியும். பாருங்க, இது 1/2 கிலோ பருப்பு படி கட்டி கொண்டிருக்கணும். பட் இங்கால உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி கட்டப்படுது. இது 3 கிலோ அரிசி ஒரு பார்சலாக வந்து கட்டி கொண்டிருக்கணும். இதனால் சோயா மீட் பேக்கெட் இருக்குது. ஓகே, எவ்வளோ முடியும்? கொஞ்சம் குயிக்காக செய்யுங்க. ஓகே. ஓகே, இதுக்கெல்லாம் பாருங்க, அரிசி, சோயா மீட் பேக்கெட், பருப்பு எல்லாமே ஒன்றா சேர்த்து கட்டி கொண்டிருக்கிறோம். இந்த டக்கரை வச்சு கொடுத்தீங்கன்னா டக்கரை கண்டு ஆட்டோ. ஓகே, முண்டிலோ 1/2 கிலோ ஒரு பேக்கெட். 1/2 கிலோ ஒரு பேக்கெட். இதோ எவ்வளோ அப்படி போடுறேன்? 235 அரிசி 1 கிலோ. 1/2 கிலோ பருப்பு 145 ரூபா. பருப்பு 1/2 கிலோ. சோயா மீட் பேக்கெட் 150 130 ரூபா. 150. சரி, ஓகே. ஒரு பொதிக்கு எவ்வளோ முடியுதுடா? 980 ரூபா. என்ன? ஓகே, 980 ரூபா. அப்படி 50 பார்சல் 980 ஓ 49,000. 980 இந்தா 49,000 முடியுது. ஓகே, தண்ணி பொதுன்னு எடுத்தாண்டா. சரி, அது பில்லில் சேர்க்காம அது புரியும்.
சரி ஓகே இதில் எடுக்கட்டும் அடி ஐயோ பிரச்சனை அது பிரச்சனை ஓகேவா டக்குனு சமைச்சு சாப்பிடணும் இல்லை நீ கொண்டு யாக்களுக்கு நீ கொண்டே கொடுத்து மத்தியானம் தினம் சமைச்சு சாப்பிடணும் அதான் வேலைக்கு ஓகே சாமான்லாம் மேத்தியாச்சு பாருங்கோ முன்னுக்கு மேத்தி பின்னுக்கு மேத்தி கிடக்கு லோட்டு நடுவியா ஓகே முடிஞ்சது ஓகே சந்திரபோஸ் அம்மாண்ட பொருட்கள் வந்து இப்போ எடுபட போகுது சாரி வாண்ணா வாங்க ஆ 50 பாசம் கிடக்குதுக்கா வெள்ளமா வெள்ளமா கதவு செய்கிறேன் அண்ணா அண்ணா ஆ 50 கிடக்கு பெட்டி இல்லைண்ணா உங்களோட நீங்கள் 2 கொண்டுறீங்களே 2 கொண்டுறீங்களே 2 கொண்டாங்க ஓகே அடி எப்படிங்க இந்த பொருட்கள் வந்து தந்தது பிரான்ஸ்ல இருந்து சந்திரபோஸ் குடும்பம் அவங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் யார் நிற்கிற வேற 50 வாசல் என்ன பாருங்களேன் நீங்களே நீங்கள் கொடுக்கோ ஆ ஓகே 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 இவ்வளவு கிடக்கு வாங்க கொண்டு வரையா உண்டு நடந்து வர்றது சரியா கிடக்கு சரி ஓகே அம்மா என்னோட தடவை இது என்ன இடம் இது ஐயனார் கோயில் வீதியா ஆமாம் ஐயா என்ன சொல்லுது நீ பார்த்த வண்டியாச்சா தந்தா இந்த உங்களுக்கு இந்த பொருள் வந்தது வந்து பிரான்ஸ்ல இருந்து அம்மா ஒரு ஆள் சந்திரபோஸ் குடும்பம் சரியா கொடுக்க சொல்லி தந்தது இது நீ எப்போ பத்தும் ஐயா வெள்ளம் எப்போ பத்துமே நீ இப்போ பார்த்தா என்ன வாய்க்கால் இருக்குது ஓ இதில் வாய்க்காலில் பாஞ்சு இருக்குது ஆ தடம் சரியா ஓகே இருந்தோண்டே இருக்குது சரி ஆத்தே ஓகே அதில் ஹைலைன் பொருட்கள் இருக்குது இந்த உதவியை செய்த அம்மாவுக்கு நன்றி எங்களுக்கு டீஷர்ட் தெரியல இதெல்லாம் கொடுத்தாச்சு முடிஞ்சு எல்லாம் நாளைக்கு கொண்டு வந்து உங்களுக்கு தர இல்லையா இல்லை இப்போ வெள்ளை காடு மாதிரி தான் கிடக்கேன் அப்படியே இங்கே அம்மா இது மற்ற தண்ணி பற்ற அப்படின்னு 2 கிழமை வேணா பாருங்க பொருட்கள் கொடுத்தோன்றைக்கு நாம்
கேட்க அங்கான இல்லை வடக்கு நண்டு நீங்க அது பதசரம் பெரிய வருதாடா ஐயனார் கோயில் வீதி பாருங்க, அந்த ரோட்டை அந்த வீட்டை பாருங்க. அட கடவுளே, மண் இன்னும் இது கொஞ்சம் உயரமாக கிடக்கு. இங்கே பாருங்க, அந்த டொய்லெட்டுக்கு மட்டமாக நிற்கிது அப்படி எந்த. ஆமாம் ஹலோ, பார்த்து பார்த்து ஏன் நீ வந்து இப்போ கல் கிடக்கு பார்த்துனுங்க. இங்கே வீட்டுக்கு ஃபுல்லாக சரி இந்த இதில் கட்டி கிடக்கு. நாளைக்கு வெளியில் போகிறதுக்காண்டி கட்டி வச்சுக்கணும். இடங்கள் எல்லாமே அவ்வளோ மோசமாக இருக்குது. இந்த தண்ணி வத்துறதுக்கு எப்படியும் ஒரு 2 கிழமை ஆகும். தண்ணி அது நல்ல வெயில் இருக்கே தான் தண்ணி வத்தும், அந்தளவுக்கு இருக்குது. ஆமாச்சு முழங்காலுக்கு இருக்குது தண்ணி. ஒன்றுக்கும் பயப்பட நீங்க வேற ரெண்டாக்கி டாக்டர் ரெண்டாக்கி கேட்டிங்க வெள்ளத்தில் சிக்கி ஆச்சுனா வேப்ப மரமா மலவும் பெரிய மரம் தான் முடிஞ்சு என்ன. ஆனால் இதுக்கு ரோட்டு போட்டிருக்காங்க, இதுக்கு ரோட்டு இருக்குது. ஆனால் அடிக்கிறோம் உங்களுக்கு தலைவாரம் அடிக்கிறோம். இந்த கவலை நான் ஓப்பன் மக்கள் பணி, மகேசன் பணி. ஆகலட்டி பார்க்கணுமே யார் வாரது. தண்ணி இழுக்காது, இழுக்காது. காய்ச்சல் தான் வாங்க. காய்ச்சல் வந்து சத்தி வந்து மண்டடி. அக்காய் வீட்டுக்காரக்கா வீடு ஃபுல்லாக சரி என்ன முழுக்க சரி. உள்ளுக்க பிரச்சனை தானே, உள்ளுக்க பிரச்சனை தானே. நல்ல காலம் இது கட்டினது கொடுங்க கொடு இல்லை இது ஒன்று அதுக்கான இது இப்போ இதுக்கு கட்டின குறையிலே அது இதில் வந்து தண்ணி வத்திரமா நினைக்கிறேன், மழை வராத நினைக்கிறேன்மா. தேங்காய் சரி இங்கே வாடி, இங்கே வாடி. தென்னை மரம் நிற்கிது, மண்டையில் விழுந்து விட்டாங்க. மேலே வரைக்கும் போயிடுறோம், மேலே வீடு வரைக்கும் போயிடுறோம் இல்லையா? தெரியுமா? சரி சரி தெரியலையா? கண்ணடே கண்ணை தான் தெரியும் டாக்டர். எப்படி எப்படி சொல்லணும், இந்த சாவச்சிட பிரச்சனை நடந்தது. என்ன பிரச்சனை, நான் வந்து இறங்க இல்லையா வந்து நேரடியா இறங்கி வந்தா தான் எனக்கு தெரிய போகும். இதுவரை காலம் ஒரு நிறைய தானே அது இந்த கோட்டையடா, கோட்டையோட வந்து இந்த கோட்டையோட
உள்ளுக்குள்ள கூட வாசல் வரைக்கும் நிற்கிறேன். அந்த அம்மாவோட யாருமே வரையிலையுமா உங்களோட இடத்துக்கு? யாரும் வரையில. இது வரைக்கும் யாரும் வரையிலையா? ஒரு தான் வரையில. ஆ உள்ளுக்குள்ள போனேன் சாமி. வீட்டு வாசலோடு நிற்கி தானே? இல்லை முதல் தண்ணி போயிருக்கா. ஆ யாரும் இருக்கிறீங்க நீங்களும் வேறு யாரும் இருக்கிறது? தம்பி 2 புள்ளி 2 பொம்பளை ஒரு கம்பி. சரி அப்புறம் நான் பாருங்க கொஞ்சம் இது முடிய வந்து கேட்குறேன். நீங்கள் யாரும் வேலை போகிறாங்க கிடைக்கணும் உங்கள்கிட்ட இல்லைன்னு அப்போ வருமானம் ஆனாலும் ஏதோ செய்வேன். சரி இது வரைக்கும் யாரும் வரவும் இல்லையா வீட்டுக்கு ஃபுல்லாக இந்த சுவரில் இதில் ஒட்டி நாங்கள் கொஞ்சம் பார்த்துருவோம். அந்த டைம் வருவேன் நான் வருவேன். நம்ம வந்து கலைக்கணும் நாளைக்கா. சரி சின்ன கடைக்கு நம்ம வீட்டில் அது பேக்கை அடிக்க பிடிங்க பிடிச்சி ஓ ஒரு கட்டினீங்க. சரி வாரம்மா போயிட்டா எங்களை கொண்டு தாங்கவான் பிளேண்டி தேங்காய் இப்போ தான் ஒரு தேங்காய் ஒன்று விழுந்தது. இல்லை அது படி மற்ற கப்பல் ஓட்டையா நினைக்கிறேன். போடுறதும் பார்க்க போனா விட்டுக்கலாம் போட. வெள்ளத்துக்கு இறங்குறது நான் போடுறேன். முடிஞ்சா ஷூ ஒன்று வாங்கி அனுப்ப சொல்லுங்க வன்னி மைந்தன் தளத்திலேருந்து. முடிஞ்சா அந்த வன்னி மைந்தன் அவரை ஒரு உதவியும் பண்ணதில்லை. அவர் ஷூ ஒன்று வாங்கி இனியும் பண்ண போறது இல்ல. வாங்கலாம் பண்ணுங்க. வாங்கி மட்டும்தான் அவர் எனக்கு வந்த காசுக்கு எனக்கு வேண்டிட்டு இது உண்மையாவே நான் இது வேட்டைக்கு போடுற பூட் அது பிளேண்டி நல்லா இருந்ததா? கோப்பி நல்லா இருந்தது. நன்றியா. தீவிரமடையும் களப்பணி களத்தில் இறங்கிய பப்ரா யூடியூபர்ஸ். ஒரு பகுதி உதவி திட்டங்கள் வந்து நிறைவடைந்த பிற்பாடு உண்மையிலே இந்த வெள்ளத்துக்குள்ள போய் வர உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு பகுதி உதவி திட்டம் செய்துட்டு இப்போ வந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த பகுதிக்கு பிரதேசங்களுக்கு இனி போகிறோம். என்ன சொல்லுங்க. ரோட்டு உதவியை செய்யறதா அதுக்காக நான் சொன்னேன். இது வந்து உள்ளூராட்சி சபை தான் தீர்மானிக்கிறது. இந்த ரோட்டை எவ்வளோ உயரத்துக்கு போடுறது, எத்தனை அடிக்கு போடுறது, எங்கே கான் வெட்டுறது எல்லாமே உள்ளூராட்சி சபை தான் தீர்மானிக்கிறது. இது வந்து எம்பி மேரோ மாகாண சபையோ தீர்மானிக்கிறது. இது உள்ளூர் விவகாரங்கள் தானே உள்ளூராட்சி சபை தீர்மானிக்கிறது. இன்னொரு 1.5 மாதத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தல் வரும். எனக்கு சாவச்சேரியிலேருந்து 22 பேரை முக்கியமாக இந்த சாவச்சேரி நிற்கிறாங்களா எங்கள்ட கணேசன்னு மற்றது இவங்களில் உங்கள்ட ஆக்களை தான் போடுவேன். நான் இல்லை இவே நீங்கள் அனுப்பினீங்கண்டா இவே செய்யாடி நீங்கள் உங்கள்ட பொறுப்பு சரிதானே. இப்போ இப்போ பக்கத்து வீட்டுக்கார முன் வீட்டுக்கார தானே போட போகிறீங்க. ஒவ்வொரு நாளும் இரவு கல்லறியும் வீட்டுக்கு. அது தவிர வேறு வழியில் போடாச்சு சரிதானே. இப்போ வீட்டு கல்லறியோட ஓடி வந்து ரோட்டு போடுவீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா நாங்கள் இந்த ஒரு உள்ளூராட்சி சபையை பிடிச்சா மட்டும்தான் அதை வின் பண்ணி நான் மட்டும்தான் நம்ம இந்த ரோட்டுகளை தேவைப்படலாம். ரோட்டில் இவ்வளோத்துக்கு தண்ணி நிற்குது. கொஞ்சம் வரும் இவ்வளோத்துக்கு தண்ணி நிற்குது. நீங்க எவ்வளவுக்கு தான் சார் வந்த நீங்கள் அங்கால வந்து பாருங்க. அங்கே நீங்க வரவிந்தலா தண்ணிக்குள்ளால வரணும். அப்போ நாங்கள் உள்ளூராட்சி சபை இந்த ஒரு இதில் அது வந்தவுடனே நாங்கள் சாவச்சேரி ஃபுல்லாக செய்வோம்மா. நீங்கள் யோசிக்க தேவை. சரி இது ரோட்டு மட்டும் இல்லை, வருமானம் இல்லை. கிணறு பேருக்கு குழந்தை பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறப்ப இதுக்காலே இந்த ஸ்கூலுக்கு போகிறது அப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நாங்கள் எல்லாத்தையுமே சாவச்சேரியில் நான் ஒரு பெரிய மீட்டிங் கொண்டு போட்டு கொண்டு போயிடல. அது போகிற அளவுக்கு நெஞ்சு வெளி வந்தால் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் அங்கே 4 மணிக்கு எடுத்து போங்க. ஒன்றும் செய்யலை. அது நாங்கள் அது ஏதாவது செய்வோம். நாங்கள் சொல்லுங்க. என்னோட தாங்க
இங்கே வேறு ஃபேமிலி ஃபேமிலி மட்டும் வாங்க வாங்கம்மா வாங்க ஒரு ஆள் வாங்க உங்களோட ஃபேமிலி ஒரு ஆள் வாங்க ஒவ்வொரு குடும்பத்துல ஒரு ஆக்கள் வேணும் ஸ்கூலுக்கு போகிறதா ஓகே தானே அவ்வளோதானே உங்களுக்கு இல்லை கிடைக்கல இல்லை ஒன்று இருக்கா சரியாம்மா சரி எல்லாருக்கும் நன்றி தானே என்ன எல்லாரும் பாய் போட்டாரம் பாய் அந்த பிள்ளைகள் போயினா இவ்வளோ ஆழத்தில் இருக்குன்னு பாருங்க எங்க மச்சான் சின்ன ஆட்கள் இருக்காங்களா இல்ல இல்ல அங்க அடுத்த அவங்களுக்கு சரியா சரி நாங்களே நீ